தப்பு செய்யற அத்தனை பேருமே அது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி இப்படியே பூசி மெழுகிற இதை ஒரு கலாச்சாரமே வச்சுட்டு போறாங்க. அது ஒரு தப்பு, நம்ம வந்து ஊழல் பண்ணது தப்புங்கிறத அப்படி உணர்றத வந்து அவன் ஏன் தப்பு செய்ய போறான் தானே. லஞ்சம் ஊழல் செய்த வழக்குல அமலாக்கத்துறையினால கைது செய்யப்படக்கூடிய அளவுக்கு நெருங்கி வந்து வேற வழியே இல்லை, ஆதாரங்கள் எல்லாம் சிக்கிட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, இன்னும் தப்பிக்கவே முடியாதுங்கிற நிர்பந்தம் வரும்போது ஒரு வந்து பதவியை வந்து ராஜினாமா பண்ணார். எப்படி நம்மளை கைது பண்ண போறாங்கிறது அது தெரியும்ல, அவங்க லாயர்லாம் சொல்லிடுவாங்கல்ல, கண்டிப்பா ஒன்றுமா அடுத்தது வந்து கைது தான், ஏன்னா எல்லாமே கரெக்டா இருக்கு, சிக்கிட்டீங்க, அதனால என்னமோ கைது தான் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்து டெல்லியில இருந்து திடீர்னு மாயமாயிட்டார். கண்டுபிடிச்சது யாரு? லஞ்ச ஒழிப்புத்துறை. வழக்கு பதிவு செய்யப்பட்டது எவ்வளோ? 2002. இப்போ 2002 வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா 2003 2004 அவருக்கு தண்டனை கொடுத்து உள்ள தூக்கி போட்டீங்க. நான் 3 வருஷம் இப்போ கொடுத்துருக்கீங்களா? 3 வருஷம் ஒரு 50 லட்சம் ரூபாய் அபராதம் இவருக்கு மனைவிக்கு எல்லாம் கொடுத்தீங்களா? இதே மாதிரி அன்னைக்கு அந்த வழக்குக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா இதுல பல பேரை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி கடைசியா இதுல முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா. அவருக்கு மேல அவரு தான் அந்த துறையினுடைய அமைச்சர், அதனால அவரையும் கைது பண்ணி ஜெயில போட்டாச்சு. அவர் வந்து திகார் ஜெயில களி தின்னுட்டு இருக்காரு. உங்ககிட்ட தான் மடியில கணம் இல்ல சார், நேரே போய் ஆபியர் ஆகி இதுதான் நடந்துச்சு, இப்படிதான், எனக்கு எதுக்கு சம்பந்தம் இல்லை, இல்லைன்னா இது தப்பே நடக்கலை சொல்ல வேண்டியதானே. இந்த எத்துவாளிகள் எல்லாம் வந்து தப்ப முடியாம நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் தப்பு செய்யறவங்க பயப்படுவாங்க. உடனே தண்டனையும் கொடுக்கணும். நேட்டிவ் நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். நாடு முழுக்க ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன், அதாவது ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சாங்கிற கட்சியினுடைய தலைவர் இவங்க தந்தையாரை வந்து சிபு சோரன். இந்த ஹேமந்த் சோரன் அதாவது இதுவரைக்கும் அவர் முதலமைச்சராக இருந்தவர், நேற்றை தான் அவர் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காரு. என்ன காரணத்தினால அவர் ராஜினாமா பண்ணியிருக்காருன்னா இந்த இடத்துல அது முக்கியமான ஒரு இதாக இருக்குது. என்ன அப்படின்னா, அவர் வந்து லஞ்சம் ஊழல் செய்த வழக்கில் அமலாக்கத்துறையினால கைது செய்யப்படக்கூடிய அளவுக்கு நெருங்கி வந்து வேற வழியே இல்லை, ஆதாரங்கள் எல்லாம் சிக்கிட்டு எல்லாம் கரெக்டாக தான் இருக்கு, இன்னும் தப்பிக்கவே முடியாதுங்கிற நிர்பந்தம் வரும்போது ஒரு வந்து பதவியை வந்து ராஜினாமா பண்ணார். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நில மோசடி, நிலக்கரை சுரங்கம் முறைகேடு, இது சம்பந்தமா ஏகப்பட்ட லஞ்ச கோடிக்கணக்கில் பல ஆயிரம் கோடிகளை வந்து ஆட்டையை போட்டு அதில் எல்லாம் நம்ம கூட்டணி தானே, நம்ம இந்த திராவிடியா மாடல் கட்சிகளுடைய கூட்டணி தானே, எல்லாம் இந்தியா முழுக்க இதே மாதிரி இருக்குது. இந்த மாதிரி பெரிய அளவில் கொள்ளையடிச்சாங்க. கொள்ளையடிச்சதுனால அதில் வந்து அமலாக்கத்துறை வந்து வழக்கு பதிவு செய்து இது வரைக்கும் 14 பேர், இவர் தவிர 14 பேர் வந்து கைதாயிருக்காங்க. இந்த இதில் ஆதாரங்கள் எல்லாம் அதாவது போதுங்கிற அளவுக்கு ஆதாரம் எல்லாம் கிடைச்சதுனால தான் நடவடிக்கை எடுக்க வேண்டியது வந்து கடைசியாக இவருக்கு வந்து அமலாக்கத்துறை வந்து சம்மன் அனுப்பிச்சுது. 8 தடவை அனுப்புனாங்க. 8 தடவை இவர் வாங்கவே இல்லை. அதை மறுத்துக்கிட்டு அதுக்கு வந்து அரசியல் பழி வாங்குறது, பாஜக வந்து எங்களை பழி வாங்குறது, இங்கே சொல்லிட்டு அலைவாங்கல்ல, இதே கதை தான். தப்பு செய்கிற அத்தனை பேருமே அது பழிவாங்கும் நடவடிக்கை அப்படி இப்படியே பூசி மெழுகிற இதை ஒரு கலாச்சாரமே வச்சுட்டு போறாங்க. அது ஒரு தப்பு, நம்ம வந்து ஊழல் பண்ணது தப்புங்கிறத அப்படி உணர்றத வந்து அவன் ஏன் தப்பு செய்ய போறான் அப்படி தானே. எவ்வளவோ விழிப்புணர்வு ஆகிப்போச்சுது. நேர்மையான முறையில் வாழணும்னு நினைக்கிறவன் எதுக்கு தப்பு செய்ய போறான், எதுக்கு கொள்ளையடிக்க போறான். இதை மாதிரி 8 தடவை அவருக்கு சம்மன் அனுப்பி 8 தடவை அவர் வாங்க மறுத்தாரு. கடைசியாக 9வது முறையாக கடந்த 20ஆம் தேதி வந்து வேற வழி இல்லாம ஆஜராகி சம்மனுக்கு பதில் சொன்னார். பதில் சொல்லும்போது அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து தப்பிக்க முடியாமல் ஆகிப்போச்சுது. அதனால தான் நான் டிமிக்கி கொடுத்ததே. நீங்கள் நேரில் போய் உட்கார்ந்தீங்கன்னா சிக்கிடுவீங்க. அவங்க அவ்வளோ ஆதாரத்தை கையில் வச்சுட்டு கேள்வி கேட்கும்போது இந்த இருக்குது, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லும்போது சொல்லி தானே ஆகணும். நான் தான் கொடுத்தேன் வச்சேன்னு தானே சொல்லணும். அப்போ இவ்வளோ ரூபா இங்கே கை மாறி இருக்கேன் அப்படின்னு கேட்டால் ஆமாம் வாங்கினேன்னு தானே சொல்லணும். அது எனக்கு தெரியாது, என் வக்கீல்கிட்ட பாருங்க கேளுங்க, என் ஆடிட்டர்கிட்ட கேளுங்கன்னே சொல்ல முடியும் அந்த இடத்துல. அது அமலாக்கத்துறையில் அப்படிலாம் சொல்ல முடியாது. கடைசியாக அவர் வந்து டெல்லிக்கு போயிட்டாரு. டெல்லியில் வச்சு நேற்றுக்கு முந்தா நாள் 2 நாளைக்கு முன்னாடி டெல்லிக்கு போனார். டெல்லியில் உள்ள வீட்லேயும் வந்து சோதனை நடத்தினால அங்கே ஒரு 36 லட்சம் ரூபா ரொக்க பணமும் BMW காரு, இதெல்லாம் இந்த லஞ்ச பணத்தில் வாங்கின கணக்கில் வரவில் வராத பணத்தில் வாங்கினது, காரு கணக்கில் இல்லாமல் இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க பறிமுதல் செய்துட்டாங்க 29ஆம் தேதி. பறிமுதல் செய்த உடனே இப்போ இவருக்கு வந்து பொறி தட்டிட்டு எப்படியும் வந்து அண்ணனுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, ஹேமந்த் சோரனுக்கு எப்படி நம்மளை கைது பண்ண போறாங்கிறது அது தெரியும்ல, அவங்க லாயர்லாம் சொல்லிடுவாங்கல்ல, கண்டிப்பா ஒன்றுமா அடுத்தது வந்து கைது தான், ஏன்னா எல்லாமே கரெக்டா இருக்கு, சிக்கிட்டீங்க, அதனால என்னமோ கைது தான் பண்ண போறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்கிருந்து டெல்லியில இருந்து திடீர்னு மாயமாயிட்டார்.
ஒரு முதலமைச்சர் செய்கிற வேலையை பாருங்க. நம்ம முதலமைச்சருக்கு என்ன நிலைமை வரப்போகுதோ சரி பார்ப்போம். உடனே அங்கேருந்து மாயமாயிட்டாரு. அவரை வந்து துரத்தி பிடிச்சி கடைசியில் பார்த்தா ராஞ்சியில் போய் அவங்க மாநிலத்துக்கு ஜார்க்கண்டுக்கு போய் அங்கே திடீர்னு அங்கே போய் கட்சி கூட்டத்தில் எல்லாம் கட்சி நிர்வாகிகள்கிட்ட பேசி உடனே அந்த அங்கேருந்து கவர்னர் போய் பார்த்து அது பிறகு இவங்களும் போயிட்டாங்க. அமலாக்கத்துறை நேரே ட்ரேஸ் அவுட் பண்ணி நேரே அங்கே போயிட்டாங்க. போன உடனே அங்கேருந்து கவர்னர் மாளிகை சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய கவர்னர். நேரே அவரை பார்த்து பதவியை ராஜினாமா பண்ணேன். அதுமாதிரி எங்கள் கட்சி சார்பில் எல்லாருடைய எம்எல்ஏ கையெழுத்து போட்ட 41 எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட்ட அடுத்த முதலமைச்சர் இவர் தாங்கிற மாதிரி அங்கே கொடுத்துட்டு கடைசியாக போனார். அமலாக்கத்துறை வந்து இப்போ கைது பண்ணதாக அறிவிச்சிருக்கு. இது வந்து ஒரு நல்ல நடவடிக்கை. இந்த எத்துவாளிகள் எல்லாம் வந்து தப்ப முடியாமல் நடவடிக்கை எடுத்தால் மட்டும்தான் தப்பு செய்கிறவங்க பயப்படுவாங்க. உடனே தண்டனையும் கொடுக்கணும். அது அப்படியே ஒரு அவங்க அப்பா காலத்தில் ஆரம்பித்ததை பேரங்காலத்தில் போய் எல்லாம் நீதி வழங்கினாங்கன்னா நீதித்துறையும் இந்த இடத்துல கொஞ்சம் கவனத்தில் வச்சு அவங்களே இதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்காங்க. சமீபத்தில் சுப்ரீம் கோர்ட் வந்து பல்வேறு முன்னெடுப்புகளெல்லாம் எடுத்திருக்காங்க. தமிழகத்தில் கூட டிசம்பர், அதாவது இன்னைக்கு வந்து பிப்ரவரி 1, நேற்றைக்கு வந்து ஜனவரி 31 தேதிக்குள்ள தமிழகம் முழுக்க உள்ள பெண்டிங்கில் நீண்ட நாள் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்கு விவரங்கள் எல்லாம் சென்னை ஹைகோர்ட்டுக்கு அனுப்பணும்னு சொல்லி ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. அநேகமாக அனுப்பியிருப்பாங்க. அது சம்மந்தப்பட்ட இதெல்லாம் அடுத்தடுத்து வரும். அதில் என்னமோ கொஞ்சம் துரிதமாக நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் பத்தாது. இன்னும் ரொம்ப துரிதமாக நடந்தால் மட்டும்தான் இவங்கெல்லாம் திருந்துவாங்க. எந்த குற்றம் செய்தவராக இருந்தாலும் அவங்களுக்கெல்லாம் உடனே தண்டனை கொடுத்தா மட்டும்தான் அதை பார்க்குற மற்றவங்களுக்கு இந்த பயம் வரும். தப்பு செய்தவன் திருந்தாமல் போகிறான், அது நமக்கு முக்கியம் இல்லை. அதை பார்த்து இன்னொருத்தன் அதை தப்பை செய்யாமல் இருக்கணும்ல. இவனுக்கு கொடுக்குற தண்டனை வச்சு தான் நீங்கள் வந்து அரபு நாட்டை பற்றி நம்ம ஏன் பேசிட்டு இருக்கோம்? நடுத்தருவில் வச்சு தலையை வெட்டிடுறாங்க, தூக்கில் மாட்டிடுறாங்க, கையை வெட்டிடுறாங்க, களவு செய்தால் கையை வெட்டிடுறாங்க, குண்டு வச்சா தூக்கில் மாட்டிடுறாங்க. அந்த சட்டம் இங்கே இருந்ததுன்னா இப்போ வந்து இங்கே இந்த குண்டு வைப்பு கோஷ்டிகள் எல்லாம் அப்போவே நம்ம வந்து தூக்கம் தண்டனை நிறைவேற்றிருப்போம். அதை பார்த்து மற்றவங்களும் குண்டு வைக்க முயற்சி பண்ண மாட்டான். அந்த சட்டத்தை நம்ம இங்கே நடைமுறைப்படுத்தாதனால அந்த மாதிரியான சட்டத்தை அரபு நாட்டு சட்டம் இங்கே இருக்கணும்னு சொல்ற காரணம் தான். அது அங்கே இருந்துன்னா என்ன ஆகும்? இப்போ கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பு குற்றவாளி இருக்கார்ல, அல்வுமா பாஷா, அவர் அன்னைக்கே வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பி விட்டுருவாங்க. அப்படித்தானே? அவருக்கு கணக்குப்படி சொர்க்கம் அது என்னங்கிறது அங்கே போய் தான் முடிவு பண்ணணும். அது இங்கேருந்து தெரியாது. சரி, இப்போ அப்போ இவர் போய் சேர்ந்துருப்பார். அப்போ அதுக்கு காரணம் என்ன? நம்ம வந்து காலம் தாழ்ந்து கிட்டத்தட்ட 98 நடந்த குண்டு வெடிப்புக்கு தண்டனை வழங்குறது 20 வருஷம் தாண்டி வழங்கி இன்னமும் ஜெயிலில் போட்டு வச்சிருந்தனால தான் இப்போ வந்து சட்டசபையில் முதலமைச்சரே தீர்மானம் போட்டு அவரை விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு கவர்னருக்கு அனுப்பி வைக்கக்கூடிய நிலவையில் நாடு கெட்டு போச்சு. அப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா உடனே தண்டனை கொடுத்தா பொன்முடிக்கு வந்து 96லேருந்து 2001 வரைக்கும் உள்ள நடந்த அந்த ஆட்சியில் திமுக ஆட்சியில் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர் 1,36,00,000 வருமானத்துக்கு அதிகமாக கொள்ளையடிச்சிருக்காருன்னு கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சது யாரு? லஞ்ச ஒழிப்புத்துறை. வழக்கு பதிவு செய்யப்பட்டது எவ்வளோ? 2002. இப்போ 2002 வழக்கு பதிவு செய்யப்பட்டதுன்னா 2003 2004 அவருக்கு தண்டனை கொடுத்து உள்ள தூக்கி போட்டீங்க. நான் 3 வருஷம் இப்போ கொடுத்துருக்கீங்களா? 3 வருஷம் ஒரு 50 லட்சம் ரூபாய் அபராதம் இவருக்கு மனைவிக்கு எல்லாம் கொடுத்தீங்களா? இதே மாதிரி அன்னைக்கு அந்த வழக்குக்கும் கொடுத்துருந்தீங்கன்னா அப்போ என்ன இருக்கும்? 2006 மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தபோது இவர் அமைச்சர் ஆயிருக்க மாட்டார். இதை அப்போ மற்றவங்களும் பயப்பட்டிருப்பாங்க. இப்போ அவர் அதை நம்ம செய்யாத விட்டதுனால என்ன ஆகி போச்சு? 2006 பழையபடியும் இவர் அமைச்சர், பழையபடியும் கொள்ளையடிச்சார், பழையபடியும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார், பழையபடியும் இதே வேலையை தொடர்ந்து செய்தார். அந்த வழக்கில் தான் இப்போ தண்டனை வாங்கியிருக்கார். ஏற்கனவே உள்ள 96 2001 உள்ளது திரு ஆனந்த் வெங்கடேஷ் நீதிபதி அவர்களுடைய கையில் இப்போ அந்த வழக்கு தானாக முன் வந்து எடுத்த வழக்காக அது இருக்கு. இது போக செம்மண் கொள்ளையடிச்ச வழக்கு இதெல்லாம் நிறைய இருக்கு. அது ரெண்டாவது பேசுவோம். இப்போ என்னன்னா அந்த ஹேமந்த் சோரன் இப்போ வந்து கைது செய்யப்பட்டிருக்காருல அமலாக்கத்துறையினால, அதே மாதிரி அடுத்த கட்டமாக இப்போ யாரை கைது செய்ய போறாங்க அப்படின்னா அநேகமாக நாளை கைதாவார் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால். கண்டிப்பாக என்னுடைய கணிப்படி கண்டிப்பாக நாளைக்கு வந்து தூக்கி உள்ளே போட்டுருவாங்க, கொண்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஆதாரம் அவர்கிட்டையும் சிக்கிட்டு. என்ன அவர் எதுக்குற அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணார்? பெரிய யோக்கிய சிகாமணி, ரொம்ப சுத்தமான ஆள். இவர் தான் அண்ணா கசேரை கூட சேர்ந்து இருந்துட்டு ஊழலை ஒழிக்கிறதுக்கு போராட்டம் நடத்தின ஆளு. அண்ணா கசேரை நடத்தினார். அவருக்கு எடுபடியா கூடவே இருந்து அந்த கூட்டத்தை அப்படியே அறுவடையா மாற்றி ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அறுவடை பண்ணி டெல்லி முதலமைச்சர் ஆனார். இப்போ பஞ்சாபுக்கும் முதலமைச்சர் இவங்க கட்சி தான். சரி, ஆட்சியை பிடிச்சிட்டு போட்டு ஜனநாயக நாடு, அது தப்பு இல்லை. ஆனா ரொம்ப யோக்கியனா காட்டிட்டு இருந்த ஒரு ஆளு எப்படிப்பட்ட அயோக்கியனா இருக்காங்கிறதுக்கு இவர் அரவிந்த் கெஜ்ரிவால் 2021-22 புதிய மதுபான கொள்கை அப்படிங்கிறத ஒண்ணு வகுத்து அதுல கொள்ளையடிச்சதுதான் இந்த கும்பல். இதுதான் விஷயம். அப்போ அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கவர்னர் தலையீடுனால அதுக்கு விசாரணை நடத்த சொல்லி அதுக்கு சிபிஐ விசாரணை, அப்புறம் வந்து அமலாக்கத்துறை விசாரணை, இவங்கெல்லாம் உத்தரவு போட்டு கவர்னர் உத்தரவு போட்டார். வேற வழி இல்லாமல் அந்த விசாரணை எல்லாம் நடந்ததுனால
விசாரணையில் என்ன இது வந்து தெரிஞ்சு போச்சு அப்படின்னா 100 கோடி ரூபாய் கைமாறினது, லஞ்சம் வாங்கினது உறுதி செய்யப்பட்டுட்டு, இந்த பணத்தை கோவாவில் நடந்த தேர்தலுக்கு வந்து இவங்க செலவு பண்ணதும் உறுதியாயிட்டு, இதுக்குள்ள ஆதாரங்களும் சிக்கி போச்சுது. இதுல பல பேரை கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி கடைசியா இதுல முக்கியமான ஆள் யாரு அப்படின்னா, துணை முதலமைச்சராக இருந்த மணிஷ் சிசோடியா, அவருக்கு மேல அவரு தான் அந்த துறையினுடைய அமைச்சர். அதனால அவரையும் கைது பண்ணி ஜெயில போட்டாச்சு. அவர் வந்து திகார் ஜெயில களி தின்னுட்டு இருக்காரு. பொண்டாட்டியை பார்க்கணுங்கிறாரு, பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைங்கிறாரு, அந்த காரணத்தை சொல்றாரு. எந்த காரணத்துக்கும் இது வரைக்கும் ஜாமீன் கிடைக்கல, இன்னமும் உள்ள இருந்துட்டு இருக்காரு. இந்த வழக்குல தான் இவரு அரவிந்த் கெஜ்ரிவாலும் சம்பந்தம் இருக்கு, முதலமைச்சர் அவருக்கும் இதுல பங்கு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் அவருக்கு சம்மன் அனுப்பியிருக்காங்க. எது அமலாக்கத்துறை சம்மன் அனுப்புது. ஒவ்வொரு தடவையும் அனுப்பும் போதும் இவர் ஒரு வியாக்கியானம் பேசிக்கிட்டு, அது நீங்க சட்டத்துக்கு புறம்பாக எனக்கு அனுப்பி உள்ளீர்கள். இவர் சட்டம் படித்தவர் தானே, அப்ப தெரியாண்டாமா அமலாக்கத்துறை அனுப்புனா போய் உங்ககிட்ட தான் மடியில கணம் இல்லை சார், நேரே போய் ஆப்பியர் ஆகி இதுதான் நடந்துச்சு, இப்படிதான், எனக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை, இல்லைன்னா இது தப்பே நடக்கலை சொல்ல வேண்டியது தானே. அப்ப தப்பு செய்தது ஒத்துக்கிறீங்களா? அப்ப உப்பை தின்னதை ஒத்துக்கிறீங்களா? தண்ணியை குடிங்க, அப்புறம் என்ன ஓடி ஒளிகிறது? இதே மாதிரி ஒவ்வொரு தடவையும் அவருக்கு வந்து சம்மன் அனுப்பிட்டே இருந்தாங்க. 4 முறை சம்மன் அனுப்புனாங்க. 4 முறையும் இவர் வந்து அதை சம்மனை வந்து ஏற்றுக்கலை. திருப்பி அனுப்புறது, அதில் வந்து நான் அப்பியர் ஆக மாட்டேன்னு சொல்றது, நான் வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் இருக்குன்னு சொல்ல பெரிய புடலங்க பருப்பு மாதிரி சொல்லிட்டு நல்ல டிமிக்கி கொடுத்துட்டு இவர் பெரிய அதிகாரி நினைச்சிட்டு பண்ணிட்டே இருந்தார். இதேமாதிரி பண்ணிட்டு இருந்தார். கடைசியாக 5வது முறையாக அவருக்கு வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க. அந்த சம்மன் வந்து நாளைக்கு ஆஜராகணும்னு சொல்லியிருக்கு. நாளைக்குன்னா நாளை மறுநாள், அதாவது 3ஆம் தேதி வந்து பிப்ரவரி 3ஆம் தேதி வந்து அமலாக்கத்துறை முன்னாடி ஆஜராகணும்னு சொல்லியிருக்கு. இவர் ஆஜர் ஆகுவாரா ஆக மாட்டாரான்னு தெரியாது. ஆனால் ஆஜர் ஆனார் அப்படின்னாலும் கூட என்ன நடக்குங்கிறத மாதிரி இப்போ சொல்றாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இவர் ஆஜர் ஆக மாட்டாரு. ஆஜர் ஆனார் அப்படின்னா அவர்கிட்ட விசாரணை நடத்துவாங்க. அப்போ விசாரணை நடத்தும் போது இந்த ஆதாரங்கள் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு உடனே விசாரணை முடியல கைது. அதில் மாற்று கருத்தை கிடையாது. பொண்டாட்டியை உடனே முதலமைச்சர் ஆக்கிட்டு இந்த ஆள் ரெடி பண்ணிடுவார். இன்னைக்கே தெரியும். அதில் எது பக்கவாக ஏற்பாடு பண்ணி வச்சிருவாங்க. கிரிமினல் பேர் வழிகளெல்லாம் அதெல்லாம் கரெக்டாக செய்வாங்க. ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு நேரே போய் அங்கே போய் ஆஜராவார். ஒருவேளை ஆஜர் ஆகாமல் இது ஆஜர் ஆகிறதுக்கு வாய்ப்பு கம்மி. இவர் ஏன்னா இது ஒரு அடமண்டான ஆள், ஒரு திமிரு பிடிச்ச ஆள். இவர் சட்டத்தை இவருக்கு சௌரியத்துக்கு தானே. அதாவது திமுக கூட்டணியில் இருக்க கொத்தடிமைகள் இல்லை கூட்டணி சம்பந்தப்பட்டது எல்லாரும் இதே மாதிரி தானே இருப்பாங்க. அதனால இவரை வந்து 3ஆம் தேதி நாளை மறுநாள் வந்து ஆஜர் ஆகவில்லைன்னா கண்டிப்பாக கைது பண்ணுவாங்க. நேரே வருவாங்க, அள்ளி போட்டுட்டு கொண்டு போய் அங்கே வச்சு விசாரணை ஆரம்பிப்பாங்க. விசாரணை முடிவில் கைது அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கு பரபரப்பாக பேசப்படுது. அடுத்த வரிசையில் யார், அடுத்தது யார்? இப்போ ஹேமந்த் சோரன், அடுத்தது யார்? டெல்லி அரவிந்த் கெஜ்ரிவால். இப்போ ஹேமந்த் சோரன், அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால். அப்படி அப்போ அதுக்கு அடுத்து தமிழ்நாடு. இங்கே தான் நிறைய பேர் வரிசையில் இருக்காங்க. பொன்முடியும் அதாவது செம்மண் கொள்ளையில பொன்முடி, அவருக்கு மகன் 2 பேரும் அமலாக்கத்துறையில பல கட்ட விசாரணையில இருந்துட்டு இருக்காங்க. அவங்களும் இதுல வந்து கைதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கைதாவாங்க. அவங்களும் இந்த வழக்கிலையும் கைதாவாங்க. ஏவா வேலு அண்ணன் அவரும் வந்து கைதாகக்கூடிய லெவல்ல தான் இருக்காரு. அதே மாதிரி வந்து ஜெகத் ரட்சகன் அவரும் கைதாகக்கூடிய இதில் தான் இருக்காரு. இப்படி திமுகவில் உள்ள பல முன்னணி அதாவது ஆளும் அமைச்சராக இருக்கக்கூடிய பலர் வந்து இப்போ வந்து ஜெயிலுக்கு போறதுக்கு டெல்லி அரவிந்த், அதாவது ஹேமந்த் சோரன் ஒரு முதலமைச்சரே கைதாயிட்டார். அப்ப டெல்லி முதலமைச்சரும் கைது ஆயிடுவார். அப்படின்னா இங்க உள்ள அமைச்சர்கள் ஏமாத்திரம் கைதாயிருவாங்க. கடைசியா யாரு கைதாவாங்க? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் கைதாவார். டெல்லியில என்ன நடந்துச்சு? அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர், ஒரு 14 பேர் 15 பேரை கைது. அதுக்கு பிறகு அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர் தான் டிபார்ட்மெண்ட் வச்சிருக்காரு. அவர்கிட்ட விசாரணை நடத்தி எல்லாம் எடுக்கும்போது இதெல்லாம் நாங்க வாங்கணும், ஆனா கொடுத்ததெல்லாம் நாங்க அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட தான் கொடுத்துருக்கோம். அதானே ஆதாரம்? அப்படித்தானே? அப்ரூவலா மாறினாரோ இல்லையோ, ஆனா வெளிப்படையா தெரியக்கூடிய உண்மை தானே. இல்லைன்னா இவரை எதுக்கு போய் இவங்க கைது பண்ண போறாங்க? அதுக்காக வேண்டிதான் எவ்வளவு பெரிய கேடின்னு பாருங்களா அரவிந்த் கெஜ்ரிவால். துறையில்லாத அமைச்சர் அப்படின்னா எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாதுல்ல. எவனாவது தப்பு எந்த குற்றத்தை தப்பு நீ கண்டுபிடிச்சாலும் அது அவன் டிபார்ட்மெண்ட், இது இவன் டிபார்ட்மெண்ட், எனக்கு அதுக்கு சம்பந்தம். அப்ப முதலமைச்சருக்கு அப்ப என்ன வேலை? எது செய்தாலும் முதலமைச்சரும் பங்கு தானே. ஆனா துறை இல்லைன்னு நீங்க சொன்னாலும் பங்கு வாங்குறீங்கல்ல. உங்க ஆலோசனைப்படி நடந்துச்சுல, உங்க உத்தரவுப்படி செய்தாங்கல்ல, மாட்டிக்கிட்டீங்க. இப்ப அதை மாதிரி தான் தமிழகத்திலையும் எல்லா உத்தரவும் கோபாலபுரத்துல இருந்து தான் போகுது. எல்லா கொள்ளையடிச்சதனுடைய கொள்ளையடிச்ச பணமும் கோபாலபுரத்துல வந்து சேருது. அப்போ வந்து துர்கா ஸ்டாலின்ல இருந்து, சபரிசன்ல இருந்து, உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து மு.க. ஸ்டாலின் வரைக்கும் தானே மாட்டுவாங்க. இவங்க தானே ஆதாரம். இவங்க கிட்ட தானே எல்லா கொள்ளையடிச்ச இதுவும் இங்க தானே வந்து சேருது. இவங்க தானே அதை வெளிநாட்டுக்கு எந்த நாட்டில் கொண்டு பதுக்கலான்ட்டு பண்றாங்க. இப்போ இது அவ்வளோத்துக்கும் வரும்போது கண்டிப்பா இவரும் கைதாவார். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம்.